தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். அப்போஸ்தலர் 27:23 கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். பாடுகள் நமக்கு தேவையாயிருக்கிறது. இந்த பாடுகள் மத்தியில என்னெல்லாம் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, 14 நாட்கள் சாப்பிடாமல் இருக்கிறார்கள். சூரியனாவது நட்சத்திரங்களாவது காண முடியாமல் இருளுக்குள் இருக்கிறார்கள், பயத்தில் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஆண்டவர் பவுலை சந்திக்கிறார். இந்த சூழ்நிலையில் தான் பவுலை சந்தித்து தூதன் தோன்றி சொல்ற வார்த்தை, பவுலே நீ பயப்படாத, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். உன் நிமித்தம் எல்லாருக்கும் கர்த்தர் தயவு பண்ணினார் அப்படின்னு பயத்தின் மத்தியிலே, இருளின் மத்தியிலே, பசி போராட்டத்தின் மத்தியிலே, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற அந்த பாடுகள் மத்தியிலே தான் தேவனால் அனுப்பப்பட்ட தூதன் தோன்றி தேவனுடைய வார்த்தைகளை பேசுறான் பாரு. அப்போ பாடுகள் மத்தியிலே தான் தேவ சத்தத்தை நாம் கேட்க முடியும். பாடுகள் மத்தியிலே தான் தேவனை தரிசிக்க முடியும். பாடுகள் மத்தியிலே தான் ஆக தேவன் நமது திட்டத்தை குறித்து பேசுவதை கேட்க முடியும். பாடுகள் மத்தியிலே தான் நம்மை திடப்படுத்துவதை நம்ம கேட்க முடியும். திடமனதாயிருங்கள். உங்களை சுற்றிலும் பாடுகள் போராட்டங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாட்கள் வீணான நாட்கள் அல்ல, தேவன் உங்களை சந்திக்கிற நாட்கள், உங்களோடு பேசுகிற நாட்கள், உங்களை திடப்படுத்துகிற நாட்கள். உங்களை குறித்து, குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து திட்டங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்களை ஆண்டவர் தொடர்ந்து ஓடக்கூடிய பலனை கொடுக்கிற நாட்கள் தான் இந்த பாடுகளும் போராட்டங்களும் சோதனைகளை நிறைந்த நாட்கள். ஆக இந்த பாடுகளின் பொழுது பாடுகளை ஒரு நாள் நாம் வீணடிக்க கூடாது. வீணடிக்கிறது என்ன? முறுமுறுக்கிறது. ஆண்டவரே, இந்த பாடுகள் எனக்கு என்னத்துக்கு? நான் உண்மையா இருக்கிறேன், உத்தமமா இருக்கிறேன், நல்லா ஜெபம் பண்றேன், கர்த்தர் கொடுக்கிறேன், என் வேலை உத்தமமா செய்யறேன், எனக்கே ஆண்டவரே என்று கேள்வி கேட்டு நீர் எங்கே இருக்கிறீர் என்று சொல்லி முறுமுறுக்கிறேன். பார்த்தீங்களா? எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே என்றெல்லாம் கேட்டு நான் முறுமுறுக்கிறோமே. முறுமுறுப்பு பாடுகளை வேஸ்ட் பண்றது. பாடுகளை வீணடிக்காதிருங்கள், கர்த்தரை கேள்வி கேட்காதிருங்கள். அவைகள் மத்தியில இதோ நான் ஆண்டவருக்கு அடிமேன்னு சொல்லி, என்ன வந்தாலும் கர்த்தரை நம்புவேன்னு சொல்லி அவரை நம்பி உத்தமமாய் பின்பற்றினால் அந்த பாடுகளுக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.